ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்டிங், அதாவது கேட்டலாக் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மீஷோ செல்லர் பேனலில் வந்துக்கோங்க. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் சைட்லேயே கொடுத்துருக்காங்க கேட்டலாக் அப்லோடுன்னு. நான் இதில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, சிங்கிள் அப்லோட், பல்க் அப்லோடு. பல்க் அப்லோட்னா நீங்கள் உங்கள் எக்ஸல் சீட்டில் ஒரு 4-5 ப்ராடக்டை சேர்த்து அப்லோட் பண்ணுறது. சிங்கிள் அப்லோட் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் லிஸ்டிங் பண்ணுறது. நம்ம சிங்கிள் அப்லோடே பண்ணிடலாம். சிங்கிள் அப்லோட், ஆட் சிங்கிள் கேட்டலாக், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது உங்கள் ப்ராடக்ட் என்னது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். என்னோடய ப்ராடக்ட் வந்து இயர்ரிங். ஸோ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஃபேஷன் ஆக்சசரிஸ் ஜுவல்லரி இயர்ரிங் ஸ்டட்ஸ், ஒரு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் உமன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து உமன்ஸுக்கு தான் செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவங்களே வந்துட்டு எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது உமன் ஃபேஷன் ஆக்சசரிஸ் ஜுவல்லரி இயர்ரிங் ஸ்டட். ஸோ நம்ம வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இப்போ ஆட் ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்துடலாம். ஸோ நான் அந்த க்ரீன் கலர் இயர்ரிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் ப்ராடக்ட், அதாவது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 ப்ராடக்ட் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் இமேஜை ஆட் பண்ணியாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரீட் ஃபுல் இமேஜ் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த இமேஜில் வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது, பின்னாடி பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் குவாலிட்டி, அதாவது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அந்த மாதிரி இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் இமேஜ் கொடுத்து உங்களோட ப்ராடக்டோட ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, பின்னாடி, முன்னாடி, சைடில் என்னெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை ஆடு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம். இல்லைனா இதில் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த சப்மிட் கேட்டலாக் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, எதுவுமே ஃபில் பண்ணாமல் சப்மிட் கேட்டலாக் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெட் கலரில் எது காமிக்கலையோ அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ப்ராடக்ட் நேம், டெஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே காமிக்கலை. சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட் நேம் போடலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு நேம் கொடுத்து உங்கள் இதை லிஸ்டிங் பண்ணிடுவாங்க. டெஸ்கிரிப்ஷன் தேவையில்லை இதுக்கு. முக்கியமாக இதில் மெயின் என்னென்னா பிக்சர், அதாவது இமேஜ் மட்டும் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இமேஜ் பார்த்துட்டு தான் வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மீஷோ ப்ரைஸ், அதாவது உங்களோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது எம்ஆர்பி கிடையாது, ப்ராடக்டில் போட்டிருக்க எம்ஆர்பி கிடையாது, உங்கள் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு 250 போட்டுக்கிறேன், சாம்பிளுக்கு தான் போடுறேன். ஸோ எம்ஆர்பி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு 500 போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அண்ட் ஹச்எஸ்என் கோடு அப்படின்னு கேட்பாங்க. ஹச்எஸ்என் கோடு இங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள், இது ஹச்எஸ்என் கோடு. இப்போது நம்ம ஜிஎஸ்டி ஹச்எஸ்என் கோடு செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு இயர்ரிங் ஹச்எஸ்என் கோட் ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 3% வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 7113, இங்கே பாருங்கள் 7113 இருக்கா, இந்த 7113 வந்துட்டு கோடு. ஸோ நம்ம போய்க்கலாம். 3% கொடுத்துருங்க. கோடு வந்து 7113 இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ 711311 அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க, இதுதான் அந்த கோடு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வெயிட், உங்கள் ப்ராடக்டோட வெயிட் எப்படின்னா, என்னோட ப்ராடக்ட் வெயிட் வந்து 100 கிராம். இதில் வந்து கிலோவில் கேட்க மாட்டாங்க, கிராமில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வெயிட் கிராமில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆப்ஷனல் தான், இது ஸ்டைல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டைல் கோடு ப்ராடக்ட் ஐடி, இது வந்து ஆப்ஷனல். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடக்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணனா பண்ணலாம், இல்லைனா அவங்களே ஒரு நேம் கொடுப்பாங்க. ஸோ நான் சும்மா வேணால் இயர்ரிங் அப்படின்னு அடிச்சுக்கிறேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கனா கொடுக்கலாம். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் இயர்ரிங் சாம்பிளுக்கு தான் அடிக்கிறேன். ஸோ இயர்ரிங்னு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இயர்ரிங் ஃபார் ட்ரெடிஷ்னல் வியர், அப்புறம் இயர்ரிங் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் அடிச்சுக்கலாம். ப்ராடக்ட் நேமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ சைஸ் கேட்டிருக்காங்க, நான் வந்துட்டு ஃப்ரீ சைஸ் கொடுத்துட்றேன், டன் கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸில் உங்கள்ட்ட எத்தனை குவாலிட்டி இருக்குது, அதாவது எத்தனை பொருள் நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு 5 இருக்குது அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பேஸ் மெட்டல் டைப்பு அதை பற்றின உங்களுக்கு அந்த இயர்ரிங் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் மெட்டல் டைப்பில் வந்து ஸ்டீல் போட்டுக்கிறேன், இரும்பு. பிளேட்டிங் கேட்டிருக்காங்க, நோ பிளேட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸிங் கேட்டிருக்காங்க, நான் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருவான். ஸ்டோன் டைப் கேட்டிருக்காங்க, ஸோ நோ ஸ்டோன் கொடுத்துடலாம். கண்ட்ரி இந்தியா. மேனுஃபேக்சரர் டீட்டெயில். ஸோ மேனுஃபேக்சர் டீட்டெயில் என் பேர் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு மேனுஃபேக்சர் டீட்டெயில் தெரியும்னா அவங்க நேம் கொடுத்துருங்க. பேக்கிங் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதுவும் சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். ஸோ என் பேரே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குதோ, நீங்கள் எது சம்மந்தப்பட்ட பொருள் விஷயங்களை அது என்ன கேட்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், இதில் வந்து ஆப்ஷனல் தான், அதாவது நீங்கள் அதை ஃபில் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரைஸ் அண்ட் இமேஜ், இவ்வளோ தான் சூஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் பார்ப்பாங்க, ப்ரைஸ் பார்ப்பாங்க, இது ரெண்டு தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம ஜிஎஸ்டி ரேட்டு, ஜிஎஸ்டி ஹச்எஸ்என் கோடு, எத்தனை கிராம், வெயிட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரீ சைஸு, என்கிட்ட 5 ஸ்டாக் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம முக்கியமான விஷயமே. இதெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட் டீட்டெயிலு, என்ன மாதிரி அது ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், லிஸ்டிங் முடிஞ்சுது, ஓவராலாக லிஸ்டிங் முடிஞ்சுது. நீங்கள் சப்மிட் கேட்லாக் கொடுத்துருங்க, சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யுவர் கேட்லாக் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் இயர்ரிங் ஸ்டட் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. 12 ஹவர்ஸ் ஆர் 24 ஹவர்ஸில் வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ப்ராடக்டை இன்வென்ட்ரி போய் செக் பண்ணிங்கன்னா ஆக்டிவில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் உங்கள் ஆக்டிவ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி காட்டும் உங்கள் ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பெண்டிங்கிற ஆப்ஷனில் நம்ம பாருங்கள், நம்ம லிஸ்டிங் பண்ண ப்ராடக்ட்டு பெண்டிங்கில் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டு லைவில் உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறதுக்கு வந்து மார்ச் 1 3:39 AM. ஸோ எனக்கு தெரிஞ்சு 12 ஹவர்ஸில் வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. 12 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் லிஸ்ட்டில் காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ப்ராடக்ட்டு லைவுக்கு வந்தவுடனே உங்கள் ப்ராடக்ட் இமேஜ், அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு, ப்ரைஸ் ரேட்டு எல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லைவில் காட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், லிஸ்டிங் முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தான் லிஸ்டிங் பண்ணோம். தேங்க்ஸ்.